இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டின் மிகவும் புனிதமான நகரங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் நகருக்கு வந்திருக்கிறோம். 1000 கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படும் இந்த பண்டைய நகரம் இந்தியாவின் 7 முக்தி ஸ்தலங்களில் ஒன்றாகவும் சிறப்பு பெற்றுள்ளது. இந்த வீடியோவில் காஞ்சிபுரம் வந்தால் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய 3 முக்கிய கோவில்களை உங்களுக்கு காட்டப்போகிறோம். முதலில் நாம் செல்லப்போவது அருள்மிகு காஞ்சி காமாட்சி அம்மன் திருக்கோவில். இந்த கோவில் சக்தியின் திருவுருவமான அன்னை காமாட்சி அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. புராணங்களின்படி அன்னை பார்வதி இத்தலத்தில் கடும் தவம் இருந்து சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டதாக நம்பப்படுகிறது. அதனால் காஞ்சிபுரம் சக்தி வழிபாட்டில் மிகவும் முக்கியமான தலமாக கருதப்படுகிறது. சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் சுமார் 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சாலை மார்க்கமாக சுமார் 2 மணி நேரத்தில் இங்கு வந்தடையலாம். சென்னை மற்றும் பல நகரங்களிலிருந்து பேருந்து வசதி உள்ளது. மேலும் புறநகர் மற்றும் பயணிகள் ரயில்களும் இயக்கப்படுகின்றன. இந்த கோவிலின் பிரம்மாண்டமான ராஜகோபுரம், அழகான திருக்குளம், சுற்றிலும் அமைந்துள்ள விசாலமான பிரகாரங்கள் மற்றும் சுத்தமான பராமரிப்பு அனைவரையும் கவர்கின்றன. பக்தர்கள் அதிகமாக வந்தாலும் கோவிலின் கூட்ட நெரிசல் நிர்வாகம் மிகவும் சிறப்பாக இருப்பதால் தரிசனம் சிரமமின்றி நடைபெறுகிறது. காமாட்சி அம்மன் திருக்கோவில் காஞ்சிபுரத்தின் இதயமாக கருதப்படுகிறது. இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான சக்தி வழிபாட்டு தலங்களில் இதுவும் ஒன்றாகும். இங்கு அம்மன் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் திருக்கோலத்தில 4 கரங்களுடன் கருணை நிறைந்த முகத்துடன் அருள் பாலிக்கிறார். மற்ற பல அம்மன் கோவில்களைப் போல உக்கிர வடிவில் இல்லாமல் அமைதி மற்றும் அருளின் வடிவமாக காட்சியளிப்பது இந்த கோவிலின் தனிச்சிறப்பாகும். புராணங்களின்படி அன்னை பார்வதி இத்தலத்தில் மணலால் சிவலிங்கம் அமைத்து கடுமையான தவம் செய்து சிவபெருமானின் அருளை பெற்றதாக நம்பப்படுகிறது. அதனால் இந்த தலம் திருமணத் தடைகள் நீங்கி குடும்ப நலன் மற்றும் செல்வ வளம் கிடைக்க வேண்டி பக்தர்கள் அதிகமாக வழிபடும் புனித தலமாக விளங்குகிறது. இந்த கோவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பல்லவர் காலத்தில் தோற்றம் பெற்று பின்னர் சோழர்கள், விஜயநகர மன்னர்கள் மற்றும் பல அரசர்களால் விரிவுபடுத்தப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. இன்று நாம் காணும் பிரம்மாண்டமான கட்டிடக்கலை அவர்களின் சிறந்த கலைநயத்திற்கு சான்றாக திகழ்கிறது. கோவிலின் உயரமான ராஜகோபுரம், அழகிய சிற்பங்கள், விசாலமான பிரகாரங்கள் மற்றும் அமைதியான திருக்குளம் பக்தர்களை மெய்மறக்கச் செய்கின்றன. ஒவ்வொரு தூணிலும் காணப்படும் நுணுக்கமான கலைப்பணிகள் திராவிடக் கட்டிடக்கலையின் பெருமையை வெளிப்படுத்துகின்றன. கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் உணரப்படும் ஆன்மீக அமைதியும் பக்தி நிறைந்த சூழலும் மனதிற்கு ஒரு தனி நிம்மதியை அளிக்கின்றன. காஞ்சிபுரம் வருபவர்கள் தவறாமல் தரிசிக்க வேண்டிய முக்கியமான தலங்களில் காமாட்சி அம்மன் திருக்கோவில் முதலிடம் பெறுகிறது. அடுத்து நாம் செல்லப்போவது ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில். இந்த கோவில் காமாட்சி அம்மன் கோவிலிலிருந்து சுமார் 4.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கு மூலவராக ஸ்ரீ வரதராஜ பெருமாள், அதாவது மகாவிஷ்ணு அருள் பாலிக்கிறார். மிகப்பெரிய கோவில் வளாகம், நீண்ட பிரகாரங்கள் மற்றும் அற்புதமான திராவிட கட்டிடக்கலை இந்த கோவிலின் சிறப்புகள். கோவிலின் 100 கால் மண்டபம், ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட கல் சங்கிலிகள், அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் மற்றும் தூண்களின் நுணுக்கமான கலைப்பணிகள் கண்டிப்பாக ரசிக்க வேண்டியவை. இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு கூரையில் அமைந்துள்ள தங்க மற்றும் வெள்ளி பல்லிகள். இவற்றை தொட்டு வணங்கினால் பாவங்கள் நீங்கி நல்ல பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்த கோவிலும் பக்தர்கள் அதிகம் வரக்கூடிய இடமாக இருப்பதால் கூட்ட நெரிசலை தவிர்க்க அதிகாலை நேரத்தில் தரிசனம் செய்வது சிறந்தது. ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் 108 திவ்ய தேசங்களில் மிகவும் முக்கியமான தலங்களில் ஒன்றாகும். இத்தலம் பெருமாள் கோவில் என்றும் பக்தர்களால் அன்புடன் அழைக்கப்படுகிறது. இந்த திவ்ய தேசம் பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமங்கையாழ்வார் மற்றும் வேதாந்த தேசிகர் போன்ற மகான்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட புனிதத் தலமாகும். இங்கு மூலவராக அருள்பாலிக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறார். வரதராஜன் என்றால் வரங்களை அருளும் அரசன் என்று பொருள். வாழ்க்கையில் முன்னேற்றம், கல்வி, திருமணம் மற்றும் குடும்ப நலனுக்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்கின்றனர். இந்த கோவிலின் மிகப்பெரிய வளாகம் பல பிரகாரங்கள், அழகிய சன்னதிகள் மற்றும் வரலாற்றுச் சிறப்புமிக்க மண்டபங்களால் நிரம்பியுள்ளது. கோவிலுக்குள் நடந்து செல்லும் ஒவ்வொரு இடமும் திராவிட கட்டிடக்கலையின் பிரம்மாண்டத்தை உணர வைக்கிறது. குறிப்பாக 100 கால் மண்டபம் விஜயநகர பேரரசின் சிறந்த கலைநயத்தை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு தூணிலும் யாழி, குதிரை வீரர்கள், யானைகள் மற்றும் புராணக் காட்சிகள் மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன. ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட கல் சங்கிலிகள் இன்று வரை சிற்பக்கலையின் அதிசயமாக கருதப்படுகின்றன. இந்த கோவிலின் மற்றொரு தனிச்சிறப்பு அத்திவரதர். அத்தி மரத்தால் உருவாக்கப்பட்ட இந்த பழமையான மூர்த்தி
கோவில் திருக்குளத்தில் பாதுகாக்கப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பக்தர்களின் தரிசனத்திற்காக வெளியே கொண்டு வரப்படுகிறார். அந்த அரிய தரிசனத்தை காண உலகம் முழுவதிலிருந்தும் இலட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். முழு கோவில் வளாகத்தையும் அமைதியாக சுற்றி வரும்போது ஆன்மீகம், வரலாறு மற்றும் அற்புதமான கட்டிடக்கலை ஆகிய மூன்றும் ஒன்றாக இணைந்திருப்பதை உணர முடியும். காஞ்சிபுரம் பயணத்தில் தவறாமல் தரிசிக்க வேண்டிய வைணவ திருத்தலங்களில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. இப்போது நமது கடைசி தரிசனம் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாகும். இங்கு சிவபெருமான் பிருத்வி நிலம் தத்துவத்தை பிரதிபலிக்கும் வடிவில் அருள் பாலிக்கிறார். மிகப்பெரிய கோவில் வளாகம், வானளாவிய ராஜகோபுரம் மற்றும் சமீபத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்திற்கு பிறகு இந்த கோவில் இன்னும் அழகாக காட்சியளிக்கிறது. புராணங்களின்படி அன்னை பார்வதி இங்கு மணலால் சிவலிங்கம் உருவாக்கி சிவபெருமானை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. மேலும் கோவில் வளாகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான மாமரமும் மிகவும் பிரசித்தி பெற்றது. அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் காஞ்சிபுரத்தின் மிக பழமையான மற்றும் புகழ்பெற்ற சிவாலயங்களில் ஒன்றாகும். இது பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமி அல்லது பிருத்வி தத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் புனிதத் தலமாக விளங்குகிறது. இங்கு மூலவராக அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் ஏலவார்குழலி அம்மன் பக்தர்களுக்கு அருள் வழங்குகின்றனர். புராணங்களின்படி அன்னை பார்வதி இத்தலத்தில் மணலால் சிவலிங்கம் உருவாக்கி அதனை அணைத்தபடி சிவபெருமானை நோக்கி தவம் செய்ததாக நம்பப்படுகிறது. அதனால் இங்குள்ள சிவலிங்கம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இந்த கோவிலின் வானளாவிய ராஜகோபுரம், பல பிரகாரங்கள், விசாலமான மண்டபங்கள் மற்றும் அழகிய சிற்பங்கள் திராவிடக் கட்டிடக்கலையின் சிறப்பை எடுத்துக்காட்டுகின்றன. சமீபத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்திற்குப் பிறகு கோவிலின் தோற்றம் மேலும் பொலிவுடன் காட்சியளிக்கிறது. கோவில் வளாகம் முழுவதும் சுத்தமாகவும் அமைதியாகவும் பராமரிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு சுமார் 3500 ஆண்டுகள் பழமையானதாக நம்பப்படும் மாமரம். இந்த மரத்தின் 4 கிளைகள் 4 வேதங்களை குறிக்கின்றன என்றும் ஒவ்வொரு கிளையிலும் வெவ்வேறு சுவையுடைய மாம்பழங்கள் காய்த்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இந்த மாமரம் பக்தர்களின் முக்கிய தரிசன இடமாக உள்ளது. கோவிலின் அழகிய சிவகங்கை திருக்குளம், அமைதியான சூழல் மற்றும் பிரம்மாண்டமான பிரகாரங்கள் ஒவ்வொரு பக்தருக்கும் மனநிறைவை அளிக்கின்றன. கோவிலை முழுவதும் சுற்றி வரும்போது அதன் பெருமை மற்றும் ஆன்மீக உணர்வு தெளிவாக உணரப்படுகிறது. காஞ்சிபுரம் வந்தால் கோவில் தரிசனத்துடன் இங்கு மிகவும் பிரபலமான காஞ்சிபுரம் இட்லியையும் கண்டிப்பாக சுவைத்துப் பாருங்கள். மிளகு, சீரகம், நெய் போன்ற பொருட்களுடன் தயாரிக்கப்படும் இந்த பாரம்பரிய இட்லி அதன் தனித்துவமான சுவைக்காக உலகப் புகழ் பெற்றது. ஆன்மீகம், வரலாறு, அற்புதமான கட்டிடக்கலை மற்றும் பாரம்பரியம் அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்க விரும்பினால் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் உங்கள் காஞ்சிபுரம் பயணத்தில் தவறாமல் இடம்பெற வேண்டிய ஒரு திவ்ய தலமாகும். அடுத்து நாம் தரிசிக்கப் போவது அருள்மிகு உலகளந்த பெருமாள் திருக்கோவில். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள இந்த புனிதத் தலம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். இங்கு மூலவராக உலகளந்த பெருமாள், அதாவது வாமன அவதாரத்தில் திரிவிக்கிரமனாக, ஒரு திருவடியால் பூமியையும் மற்றொரு திருவடியால் விண்ணுலகையும் அளந்த பிரம்மாண்டமான திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இந்த மிகப்பெரிய மூலவர் திருமேனி இந்த கோவிலின் முக்கிய சிறப்பாகும். பல்லவர் மற்றும் சோழர் கால கட்டிடக்கலையின் அழகை வெளிப்படுத்தும் இந்த கோவில் உயரமான கோபுரம், அழகிய கல் தூண்கள் மற்றும் அமைதியான பிரகாரங்களால் பக்தர்களை ஈர்க்கிறது. கோவிலின் அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதேபோல் எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய திவ்ய தரிசன வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.